இதை ஆன் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த லேயர் நாசில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. பேரல் ப்ரஷ் எடுத்துகிட்டு கீழே இருந்து இப்படி ஒரு செக்ஷன் இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு கிளிப் வேணுன்னா கிளிப்பை இப்படி போட்டுக்கோங்க டைட்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த செக்ஷன் எடுத்துட்டோம். இதை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி கீழே வந்து பேரில் வச்சுட்டு இது ஆன்னு கீழே வந்து ஹீட் வந்து மீடியம் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். இதுவுமே ஸ்பீடுமே மீடியம் வச்சுக்கோங்க. மீடியம் வச்சுட்டு அப்லேருந்து டவுன் வரைக்கும் அப்படியே ஒரு லேயராக அப்படியே எடுத்துவாங்க. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேங்கர் ரிமூவ் பண்ணுங்கள். டேங்கர் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படியே கீழே போவீங்க, இல்லை வந்து ஜஸ்ட் இப்படி போனீங்க ரிமூவ் பண்ணி அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் 90 வச்சுக்கோங்க. 90 வச்சுட்டு அப்படியே வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டே வாங்க. நீங்கள் இந்த நாசில் இல்லாமல் பண்ணீங்க அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அது நார்மல் ட்ரை, ஓகேவா? இந்த நாசிலோட பண்ணால் தான் அது பேர் ப்ளோ ட்ரை. அப்போ ஹேர் வந்து டேங்கல்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் நாசில் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ளோ ட்ரை பண்ண அப்படின்னா நாசில் போட்டு பண்ணுங்கள். இது மாதிரி பேர் ப்ரஷ் வச்சும் பண்ணலாம், இல்லை வந்து ரோலிங் கம்பு வச்சும் பண்ணலாம். ஸோ அது எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஹேண்டு அப்படி தான், சில பேர் லெஃப்ட் வரும் ரைட் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஹேண்டு கன்வீனியன்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. திரும்ப அடுத்த செக்ஷன். ஸோ அடுத்த செக்ஷன் இப்படி எடுத்துகிட்டு அடுத்த செக்ஷன் எடுத்துகிட்டு இதை மேலே வச்சுட்டுங்க. நல்லா டேங்கர் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அங்கே வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ப்ளோ ட்ரை கீழே வைக்கலாம். இல்லை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்தில் வச்சுட்டு கூட யூஸ் பண்ணாலும் அதுவுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு பண்ண வராது ப்ளோ ட்ரை பண்ணுற ஸ்டெப்ஸ் எப்படின்னா ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம், தப்பாக பண்ணுவோம். இப்படி எடுத்து பண்ணுவோம். இப்படி எடுத்து பண்ணாமல் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாரையும் வர மாதிரி பண்ணிவிடுங்க. திரும்ப அதுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாரையும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த ஷேர் பண்ணிட்டு அடுத்து அப்படியே கிரிம்பிங் பார்க்கலாம். அதே போல் எப்பயுமே கீழேருந்து தான் மேலே போகணும். சைடுமே அப்படி தான், கீழே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே போகணும். நீங்கள் மேலேருந்து போனீங்கன்னா அப்படின்னா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கீழே அடுத்த லேயர் அப்படி தான் மேலே போகணும். கீழே அப்படி தான், கீழேருந்து தான் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஸோ அப்படி போனால் தான் ப்ராப்பராக நமக்கு முடியும். ஸோ ஃபுல் ஹேர் அப்படியே நம்ம ப்ளோ ட்ரை பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போது கிரிம்பிங் பண்ண போகிறோம். ஸோ கிரிம்பிங் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ளோ ட்ரை வந்து ஜஸ்ட்டு வந்து டேங்கல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெட்டாக இருக்கிறதா தான் பண்ணுறோம். பட் கிரிம்பிங் கம்பல்சரி நீங்கள் எல்லா ஹேருக்கும் பண்ணி தான் ஆகணும். அது ப்ராப்பராக பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நீட்டாக வந்துடும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபுல் வெட்டாக இருக்கக்கூடாது ஹேரு. ஒரு 30% வெட்டாக இருந்தால் போதும். சப்போஸ் ஸ்மூத்தெல்லாம் வராங்க அப்படின்னா 70% ஃபுல்லாக வெட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளோ ட்ரை பண்ணணும். நீங்கள் ஃபுல் வெட்லேயும் போய் ப்ளோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது, ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக பண்ணிவிட்டு ஸோ 30% வெட்டாக இருக்கும்ல அந்த டைம் மட்டும் நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் இந்த மாதிரி செக்ஷன் எடுத்து தான் பண்ணணும், ரேண்டமாக எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும். அப்போ வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ ஆகும்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன செக்ஷன் எடுத்துக்கோங்க. பெருசாக இல்லாமல் ப்ளோ ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய செக்ஷன் எடுத்துருக்கோம். பட் கிரிம்பிங் வந்து சின்ன செக்ஷனாக எடுக்கணும். ஸோ எந்த சைடு பார்த்தா அந்த சைடு தெரியணும். அந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுதான் கிரிம்பரு. ஸோ பிராண்ட் வந்து ஸ்டைலெக்ஸு. ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா கீழேருந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ரூட்டுக்கிட்ட மட்டும் டக்குனு பண்ணிட்டு எடுத்துருங்க. ஏன்னா ஹீட் ஃபீல் ஆகும் ரூட்டுக்கிட்ட. ஸோ டக்குனு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டுலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிட்டு 90 டிகிரியில் வச்சுட்டு இப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ லைட்டாக புகை வரும். ஸோ அது ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து ஷாம்பு வாஷ் எதனா பண்ணியிருப்போம். அதில் இருக்க கெமிக்கல்ஸ் தான் இந்த மாதிரி புகை வர்றதுக்கு. ஸோ அது வந்து நார்மல் தான். ஒன்றும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிருக்கோம். ஹீட் ப்ரொடெக்டர்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ எண்ணில் வந்து நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக க்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் ரேடு மூத்தெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டும் செக்ஷன் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து நீங்கள் பண்ணிடலாம். ஸோ மெயின் என்ன உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ் தெரியணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிம்பிங் பண்ணுறதுக்கே 1000 ருபீஸ்லாம் பே பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருங்க, எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணால் இப்படிலாம் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு செக்ஷனாக எடுத்து அப்படியே பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு கையில் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கையிலையும் பண்ணாதீங்க. ஒரு கையில் பண்ணாங்கன்னா ஒரு சைடு தான் ஃபோர்ஸ் கிடைக்கும், இந்த சைடு ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நல்லா 2 சைடு வர மாதிரி நல்லா பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரிம்பர். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஆகும். நீங்கள் வந்து நார்மல் கிரிம்பர் யூஸ் பண்ணால் நல்லா வரியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நார்மல் கிரிம்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சுங்க. ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காம கம்மியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 90 டிகிரியில் ரொம்ப கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. கை தான் உங்களுக்கு வலிக்கும். ஸோ ஹீட் ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ நல்லா வந்து ஃபுல் ஹீட் ஆகி ஹேர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நம்ம சின்ன சின்ன எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷன் அதே போல் ஒன்றா நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஆகிடும். ஸோ இது என்ன அப்படின்னா கிரிம்ப் பண்ணால் தான் உங்களால் வந்து ஹேர் வந்து கிரிம்பிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ப்ளோ ட்ரை எதுக்கு பண்ணோம்? நம்ம வந்து ஃப்ரீசன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹேரோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. கிரிம்பிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஹேர் பார்த்தா சில்கியாக இருக்கும். உங்களால் பேக் காம்போ வேறு எதையும் பண்ண முடியாது. இப்போ வந்து கிரிம்ப் பண்ணால் ஹேர் கொஞ்சம் மேட்டிஃபை ஆகிடும். ஸோ வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வரும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். முடி ஒட்டாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் கிரிம்பிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பல்சரி நீங்கள் எல்லா ஹேருக்கும் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹேர் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.